Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு our cute family. லாஸ்ட் வீக் நான் ஃபேமிலியோட திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூரில் எங்களுக்கு என்னென்ன அதிசயங்கள் நடந்தது, எங்களுக்கு கிடைச்ச குடுப்பனை என்ன, முருகரோட அருள் எங்களுக்கு எப்படி கிடைச்சது, எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்தது, அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு முறையாச்சும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்கலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஏதாவது ஒன்று தடுத்துட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நான் இப்போ 4வது வருஷம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கும் இப்போ போகிறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது, முருகர் எங்களை எப்படி வழி நடத்தினார், எங்கள் வாழ்க்கையோட தலையெழுத்து எப்படி மாறுச்சு, நாங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். அப்படி நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நைட் கிளம்பி செவ்வாய்க்கிழமை சாமியை தரிசிக்கிற மாதிரி கிளம்புவோம். ஆனால் இந்த முறை ஒரு மாற்றத்துக்காக புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு கிளம்பி புதன்கிழமை நைட் ஃபுல்லாக அங்கே இருந்து வியாழக்கிழமை சாமி தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இதுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதுவும் நான் வீடியோவில் சொல்கிறேன். அது 2 நாள் கிளம்புறதுனால வீட்லேயே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், வெறும் சாதம், சப்பாத்தி, தக்காளி தொக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா போகிற வழியில் நம்ம இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் தங்கனால குழந்தைங்களுக்கு 2 நாளும் வெளியே வாங்கி தர வேணாம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்டு ஃபுட்டு இங்கேருந்து கொண்டு போயிட்டோம். தண்ணி கொண்டு நம்ம வீட்டிலேருந்தே பிடிச்சி கொண்டு போயாச்சு. இந்த வீடியோவில் எங்களுக்கு நிறையவே அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தன. அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு காரில் ஒரு சின்ன இது இருந்தது. அதையும் கார் ஷோரூம் போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப 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 ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், ரொம்பவுமே அதிசயமான விஷயம்லாம் எங்களுக்கு இந்த கோயில் இதில் நடந்தது. நாங்கள் இப்போது 4 வருஷமாக இந்த கோயிலுக்கு போகிறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் எப்படி கோயிலுக்கு போனோன்னா, எங்கள் அம்மா பாப்பாக்காக வேண்டிட்டு வந்தாங்க. அவங்க கோயிலுக்கு அதுக்கு முந்தின வருஷம் அவங்க கோயிலுக்கு போகும்போது பாப்பா நார்மலாக கால் பண்ணிவிட்டு அப்படி ஒரு காய்ச்சல், அவளுக்கு வைரல் ஃபீவர், காய்ச்சலே குறையில. 3 நாளாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருது, காய்ச்சலே குறையில. எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க திருச்செந்தூரில் இருக்கிறேன் சாமி, இப்போ தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு சாமி கும்பிட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் பாப்பா எனக்கு காய்ச்சலே குறையிலம்மான்னு சொல்லி அழுந்துருப்பா போல். அதுக்காக என் பேத்தி காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சுன்னா பிரகாரத்தை சுற்றி வர்ற மாதிரி அந்த வாத்தியங்களோட, திருச்செந்தூர் போனவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும், வாத்தியத்தோட பிரகாரத்தை சுற்றி வர வேண்டுதல் இருக்குது. அப்படி சுற்றி வர கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து வெளியில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி முடித்து வெளியே வந்த உடனே ஃபோன் பண்ணாங்க. காய்ச்சல் சுத்தமாக குறைஞ்சி போச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே பாப்பாவுக்கு நடந்தது. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளவே பாப்பாவுக்கு காய்ச்சல் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. அவள் எந்திரிச்சு உட்காரா, பிரிஸ்க் ஆகிட்டா. அந்த மாதிரிலாம் நிகழ்வு முருகர் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அடுத்த வருஷம் சம்மர் லீவில் எங்கள் அம்மா எங்களை ஃபேமிலியோட கோயில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போகும்போது ஃபுல்லுமே எங்கள் அம்மா அப்பா செலவு தான். எங்ககிட்ட பார்த்திங்கன்னா அப்போ 1 ரூபா கையில் இல்லை. அப்பயும் யார்ட்டையும் ஒரு 200 ரூபா மட்டும், யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க, 1 ரூபா கூட இல்லாமல் இந்த காலத்தில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்குமே இருக்காங்க. இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது புரியும். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா கையில் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நாங்களும் அந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்தோம். இப்போ எங்கேயாச்சும் கடனாக வாங்கிட்டு போவோன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டிருந்தோம். ஒரு 1000 ரூபா இல்லை, என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அதுவுமே போதும்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு போனோம். அங்கே போனால் எல்லா செலவுமே ரூம்லேருந்து ஃபுட்டுலேருந்து ட்ராவல் செலவு எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த சாமியை சுற்றி வர்ற அந்த சாமி பூஜை செலவுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் சும்மா மட்டும் போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலெலாம் கும்பிட்டு கடல்லாம் நான் குளித்து முடிச்சுட்டு, நாளைக்கு கிணறுலாம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தூண்டிக்கை விநாயகர் இருப்பார், அவர்கிட்ட போய் செதற தேங்காய் போட்டு அவர் கோயில் பிரகாரத்துலேருந்து பாப்பாங்களை அப்படியே பாப்பாங்களை கூட்டிகிட்டு முருகர்கிட்ட தரிசிக்கணும். ஒரு முருகர் கோயில் ஒரு வலம் வரணும், அதுதான் வேண்டுதல்.
அப்படி வரும்போது நான் கோயிலேருந்து வேண்டிக்கிறேன். எனக்கு முருகர் பார்த்த உடனே ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. என்ன அறியாமல் எனக்கு அழுக வந்தது. கடவுளே, நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம், ஆனால் இது ₹1 நாங்கள் செலவு பண்ணலை, சாப்பாட்டுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ ஒரு நல்ல வழியை காட்டு, எனக்கு இது செய் அது செய்யன்னு நான் கேட்கல, நான் 3 வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடணும், என் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை கொடு, நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். அதே போல் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிஞ்சுது. இந்த யூடியூப் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க மூலிமா எனக்கு சில ஒர்க்லாம் கிடச்சிது. யூடியூப் எடிட்டிங், ஷார்ட் மூவியில் எடிட்டிங், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது. அது வச்சு மாதத்துக்கு ஒரு 1000, 500, 2000 அப்படியே படிப்படியாக உயர்ந்துட்டு வந்தோம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா 3 பேரும் ட்ராவல்ஸ் வச்சு போயிருந்தோம். அப்போ முழுசாக எங்ககிட்ட பணம் இருந்தது. முழுக்க எங்கள் சொந்த பணத்தை கொண்டு நாங்கள் போனோம். அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் சுத்தமாக பணம் இல்லாமல் வந்து அடுத்த வருஷம் வந்து அந்தளவுக்கு பணத்தை கொண்டு சாமி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்து 3ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் சொந்தமாகவே கார் வாங்கினோம். இவ்வளோக்கும் செகண்ட் ஹேண்டாக எதுவுமே வாங்கலை, ஃப்ரெஷ்ஷாக புது காரே சொந்தமாக நாங்கள் வாங்கினோம். அது கூட கொஞ்சம் நிலங்கள் வாங்கணும், பாப்பாங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு கொஞ்சம் எடுத்து வச்சோம். இந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்து வர்றதுக்கு முழுக்க காரணம் வந்து முருகர் தான். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அந்த செலவுக்கு போயிட்டு முருகரை பார்க்குற செலவு கூட எங்களுக்கு காசு இல்லைன்னு நினச்ச எங்களுக்கு 3ஆவது வருஷத்துலேயே நாங்கள் நல்லா எங்களோட சொந்த காரில் நல்ல வசதி வாய்ப்போடு போகிற அளவுக்கு முருகர் வந்து எங்களை கொண்டு வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்றைக்கி 4ஆவது வருஷம் நாங்கள் வரோம். இந்த வருஷமே போன வருஷத்தை காட்டி இந்த வருஷமே நாங்கள் இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கோம். இது கர்வத்துக்காக சொல்லலை, நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. முழு மனசோட முருகனை சரணாகதி அடைஞ்சிங்களேன், இங்கே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் முழு மனசோட உங்கள் உழைப்பு போட்டு 1000 பேர் நம்மளை சுற்றி நல்ல கெட்டதாகவே நம்மளை பேசுவாங்க, நம்மளை சபிப்பாங்க, அது எதுவுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம முழு மனசோட, நம்ம தூய்மையான மனசோட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மகிட்ட ₹4 இருக்குன்னா அதில் ₹1 மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட யார் பற்றியும் புறம் பேசாமல் நம்ம வாழ்க்கொண்டு நம்ம உயரணும் நினச்சி முருகரை முழுசாக வழிபட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா நம்ம எந்த அளவுக்கு உயரலாம் அப்படிங்கிறது எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. இப்போ இந்த கோயிலில் என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். புதன்கிழமை நைட்டு போயிட்டு ஒரு 10:30 அந்த மாதிரி டைமுக்கு ரூம் போயிட்டோம். ஆனால் இங்கே வந்து கடற்கரையில் வரல, 10:30க்கு போய் அங்கே தூங்கியாச்சு. நம்ம சாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்லேயே அந்த ஹோட்டல், அதில் தான் ரூம் எடுத்திருந்தோம். ரூம் ரெண்ட் பார்த்திங்கன்னா ₹2800. ஏன்னா இந்த முறை நிறைய கூட்டம் இருந்தனால ஒரு 5-6 ஹோட்டல் வந்து நாங்கள் கேட்டோம், எங்கேயுமே எங்களுக்கு ரூம் கிடைக்கல. கடைசியாக அந்த ரூம் கிடைச்சது, ஏசி ரூமு, ₹2800 அதோட சார்ஜு. கோவில் பிரகாரத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நிறைய விடுதி வந்து அங்கங்கே ரூம் வந்து கட்டி விட்ருக்குறாங்க கோயில் நிர்வாகத்தின் மூலிமா. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் ரூம்லாம் கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு அது தெரியல, திடீர்னு நாங்கள் இது கிளம்புனதுனால எங்களால் புக் பண்ண முடியல. சேம் டைம் வந்து மற்ற ரூம்ஸ்லேயும் எங்களுக்கு மற்ற ஹோட்டல்ஸ்லேயும் ரூம்ஸ் கிடைக்கல. அதனால் இவ்வளோ ரெண்ட்டு கொடுத்து இருக்க வேண்டியதாக இருந்தது. சரி, குழந்தைங்கள கூப்பிட்டு போயிருக்கோன்றதுனால. அப்புறம் காலையிலே பார்த்தீங்கன்னா விடிகாலையில் ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து முடி காணிக்கை கொடுத்துட்டு அப்படி கடலில் குளித்து நாளைக்கிணறில் குளிச்சுட்டு ஒரு 5 மணிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். போய் 3 மணிக்கு முடி காணிக்கைக்கு கீழே நின்னவங்க 5:30 ஆயிடுச்சு. பாப்பாவங்களுக்கு 2 பேருக்கும் பூ முடி, அவங்க அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளே. அது முடித்து நான் கடலில் போய் குளிச்சுட்டு கடலில் ஒரு 20 நிமிஷம் இருந்தோம். 20 நிமிஷத்தில் குளிச்சுட்டு நாளைக்கிணறில் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மணி நேரம் நமக்கு நிற்க வச்சாங்க. நாளைக்கிணறுலாம் பராமரிப்பு பணி நடக்கிறதுனால நமக்கு ஒரு டேங்க் மூலிமா தண்ணி தருவிச்சு அதுலேருந்து நமக்கு ஊற்றுறாங்க. அதையும் முடிச்சுக்கிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போகணும். நான் காலையில் கிளம்பணும் இல்லைங்களா, ரூம்லேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்பணும். அந்த சமயத்திலே நான் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன். இன்னொரு குடும்பம் வந்து சாமி தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. பாப்பா போய் அவங்க பக்கத்தில் லிஃப்ட்டில் நின்னா, நம்ம இன்னும் குளிக்கல, அவங்க குளிச்சு சுத்தபத்தமாக இருக்காங்க, இந்த பக்கம் வந்து நில்லு சாமி, அவங்கள தொடாமல் நில்லு அப்படின்னு சொன்னேன். அவங்க அது வந்து பெருசாக எடுத்துக்கல. குழந்தையும் சாமியும் ஒன்றுமா, அதில் ஒன்றும் இல்லை, நீ நில்லுடான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சிரிச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் கரெக்டாக குளிச்சு முடிச்சு ஹோட்டல் ரூமுக்கு வரோம். அவங்க எதிரில் இருந்தாங்க. கிளம்பிட்டிங்களா, சரி காலையில் பார்த்தோம் இல்லைங்களா, அதனால் கிளம்பிட்டிங்களான்னு சிரித்து கேட்டேன். அவங்க உடனே என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நல்ல வயசானவங்க 2 பேருமே.
அவங்க பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த வயசான அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கன்னாங்க. என்னன்னு தெரியலையே நின்னேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாமியோட பிரசாதம் அவங்க வந்து கோவிலில் நம்ம முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த பாலாபிஷேகம் வந்து எனக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. என்னை பார்த்த உடனே உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுதுமா, இந்தாங்க இந்த பாலாபிஷேகம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் மறுப்பு தெரிவிக்காமல் அவங்களுக்கு நன்றி சொல்லி அதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வரும்போது, நாளைக்கு நேரில் குளிச்சுட்டு வரும்போது அன்னதான கூடத்தில் எங்களால் முடிஞ்ச சிறு தொகை வந்து அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதோட பிரதிபலனாக என்னவோ எனக்கு கை மேலே பலன் கிடைச்சிது. இதில் ரொம்பவுமே அபூர்வம். ரொம்ப வந்து குடுப்பனை இருக்கணும் சாமியோட பாலாபிஷேகம் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு. அந்த குடுப்பனையை வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நானும் சின்ன பாப்பா அவங்க அப்பா 3 பேர், அவங்க அப்பா மட்டும் சின்ன பாப்பா பூ முடி, நானும் பூ முடி கொடுக்கலான்னு தான் அங்கே போனோம் வீட்டிலேருந்து பேசி வச்சு. ஆனால் அங்கே போய் பெரிய பாப்பா இல்லை நானும் பூ முடி கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு, முருகா நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மனசார நான் வேண்டிக்கிட்டேன். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு, இல்லை நீ என் தப்பை ஏற்றுக்கிற அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் எனக்கு காட்டி கொடுன்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்திருந்தேன். அந்த சின்ன சின்ன விஷயம் காட்டி கொடுங்கிறது இந்த பாலாபிஷேகமாக நான் எடுத்துக்கிட்டேன். அதே போல் அங்கே கோயிலுக்கு உள்ளார போகும்போது 100 ரூபாய் தரிசனத்தில் போகலான்னு பார்த்தா அதில் எக்கச்சக்கமான கூட்டம். காலையில் நாங்கள் வந்து போய் நின்னோம்னா அடுத்த நாள் காலையில் தான் வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு. 100 ரூபா டிக்கெட் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும். பொது தரிசனத்துக்கு அடுத்த நாள் காலையிலையோ இல்லை அடுத்த நாள் மதியமோ அந்த மாதிரி தான் வெளியில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூம் வந்து நாங்கள் 5 மணிக்கு வெக்கேட் பண்ணி கொடுக்கணும். என்ன முருகா இது சோதனை, காலையிலேருந்து எல்லா இடத்துலையும் கீவில் நின்னோம், இப்போயும் வந்து இங்கே நின்று நாங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸும் எடுக்கணும், உன்னை தரிசிக்கிறதுக்கே நைட் ஆயிடும்ன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே முருகா, நீ தான் எப்படியோ ஒரு நல்வழியை காட்டணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே அந்த கோவிலோட அரங்காவலரில் எல்லாம் அந்த செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு அண்ணா வந்தாங்க. ஏம்மா லைனில் நிற்கிறீங்க, இவ்வளோ கூட்டத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு, நீங்கள் சின்ன பாப்பா ரொம்ப குட்டி பாப்பா தானே, குழந்தைங்க அப்புறம் சீனியர் சிட்டிசன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது, நீங்கள் அதில் போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது எங்கே இருக்குன்னொடனே அந்த அண்ணாவே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டாங்க. நாங்கள் அந்த சீனியர் சிட்டிசன் லைனில் போயிட்டு நின்றுட்டு, குழந்தைங்களும் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் குழந்தைங்களுக்காக அந்த விட்டாங்க, போயிட்டோம். அப்புறம் அங்கேயுமே பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு ஆச்சு நிற்கவும். இன்னுமே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா, சின்ன பாப்பா தூக்கி வச்சுருந்தோம். பெரிய பாப்பா ரொம்பவுமே அழ ஆரம்பிச்சிட்டா. சரி விடு சாமி, இன்னும் 2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க, உன்னாலேயே நிற்க முடியல, நம்ம முருகரை இங்கேயே மனசார வணங்கிக்கலாம், முருகரை பார்க்க தான் நம்ம வந்தோம், அங்கே பிரகாரத்தில் தான் போய் பார்க்கணுன்னு கிடையாது, இங்கேருந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க, கடவுள் நமக்கு கூட துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாமி அங்கே நின்று நாங்கள் கும்பிட ஆரம்பித்தோம். உடனே நாங்கள் கும்பிட்டதோடனே அந்த கதவு திறப்பாங்க இல்லைங்களா, அது திறந்துட்டு எல்லாம் போங்கன்னாங்க. பின்னாடி இருந்தவங்களாம் நடங்கன்னு சொல்லிக்கவும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே வந்துட்டோம். அந்த வெளியே போகிற வழியில் நாங்கள் போக முடியல, அப்படியே வந்துட்டோம். உள்ளே வந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷங்க, யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துக்கு உள்ளார வந்த உடனே ஒரு 15 நிமிஷத்தில் சாமி வந்து நாங்கள் மனசு குளிர எங்கள் கண் குளிர நாங்கள் தரிசிச்சுட்டு வெளியே வர்ற மாதிரி கடவுள் எங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடியே தூண்டிகை விநாயகர் கோயில் போயிருந்தோம். அங்கே தெரியுது இல்லைங்களா மாடு, அந்த மாடு பார்த்திங்கன்னா நான் போய் அர்ச்சனை பொருள் வாங்குகிறேன் வெளியில் கடையில், அப்பயுமே என் மேலே வந்து இப்படி உரசிச்சு. அப்புறம் அந்த கடைக்காரர் அதை துரத்தி விட்டார் பாருங்கள், அந்த இடத்துல வந்து உரசிட்டு நின்றுச்சு. நான் கடைக்காரர் துரத்தி விட்டார். அப்புறம் உள்ளே போய் அர்ச்சனை பண்ணலான்னு உள்ளார போகிறேன், அங்கேயுமே வந்து உரசிட்டு இருந்தது. அப்போ ஐயர் வந்து துரத்தி விட்டார். மறுபடியும் வெளியே அந்த செதர் தேங்காய் போடலான்ட்டு வரேன், அங்கேயுமே மாடு வந்து இப்படி பண்ணிவிட்டு அது யார் துரத்துனா போகவே இல்லை, அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. இது என்ன சோதனை, என்ன தப்பு பண்ண, இல்லை எதுக்காக அது கேட்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீ தான் கடவுளை எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு அறிகுறி காட்டணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே போல் பக்கத்தில் அந்த இலையெல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த கூடையில் போய் மாடு இப்படி பார்த்துச்சு. அப்போ எனக்கு புரிஞ்சுது இது பசிக்காக இதை பண்ணதுன்னு சொல்லி பக்கத்தில் அந்த கடையிலேயே வாழைப்பழம் வாங்கி மாட்டுக்கு கொடுத்தேன். அதுவுமே வாங்கி சாப்பிட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் செதற தேங்காயெல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன், அந்த மாடு அங்கே இல்லை. நானும் சுற்றி பார்த்தேன், அது எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து என்னை சோதிச்சு அந்த இடத்துல நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னா, இவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையான்னு ஒரு சின்ன சோதனையை வச்சார். அதிலிருந்துமே கடவுள் தான் என்னை மீட்டு கொண்டு வந்தார். ரொம்பவுமே சீக்கிரம் பிரகாரத்தெல்லாம் பார்த்துட்டு
அங்கே இருந்த குரு பகவானுக்கு வியாழக்கிழமை குரு உகந்த நாள் குரு பகவானுக்கு அதே போல் திருச்செந்தூர் முருகனில் வெங்கடாஜலபதி இருப்பார். அவருமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். அவருக்கு நடராஜருக்கு வள்ளி அம்மாளுக்கு எல்லாருக்குமே போய் எல்லாரையும் தரிசிச்சுட்டு அங்கே கிளம்பிட்டோம். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறை குறை ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக திருச்செந்தூர் ஒரு முறையாவது வாழ்க்கையில் போயிட்டு வாங்க. நீங்கள் நினைக்கணும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும். ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் கடவுள் முன்னாடி விளக்கேற்றி பிரார்த்தனை வைங்க. உங்களை எப்போ திருச்செந்தூர் கூப்பிடணும்னு அவர் நினைக்கிறாரோ, மனசு வைக்கிறாரோ அப்போ தான் கூப்பிடுவார். நீங்கள் நம்ம எவ்வளோ பணம் காசு பொருள் வச்சுருந்தாலும் முருகன் மனசு வைக்காமல் நம்மளை திருச்செந்தூர் கூப்பிட மாட்டார், நம்ம போக முடியாது. இது 100 மடங்கு உண்மை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகர் முன்னாடி விளக்கேற்றி மனசுருக நான் உன் கோயிலுக்கு திருச்செந்தூர் வரணும்னு நினைக்கிறேன், நீ உன் கோயிலுக்கு நீ தான் கொண்டு வந்து என்னை சேர்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.